அனைவருக்கும் வணக்கம். நான் கோயிலுக்கு போனேன் சார். நானும் ஜோசியர் சொன்னார், கோயிலுக்கு போனேன். ஒன்றும் நடக்கல சார். இதுதான் நம்ம ஆளுங்க சொல்கிறது. ஆலய வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு தெரியுமா? எல்லாராலையும் அதை கடைபிடிக்க முடியலைங்கிறது உண்மைதான். அதாவது இறைவனை நினைக்கும் போதே மனம் அவன்பால் லகிக்க வேண்டும். இந்த உள்ளம் அவன்பால் லயிக்க வேண்டும். உள்ளம் அவன்பால் லயிக்க வேண்டும். நம்ம போய் ருத்ரத்தை சொல்லிட்டோ இல்லை தேவாரத்தை சொல்லிட்டோ மனசு எங்கெங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கண் கூட பார்ப்போம். நம்ம சாமி தரிசனம் பண்ணியில் தான் அவனை வேண்டியில் தான் மனசு எங்கெங்கேயோ போகும், எங்கெங்கேயோ இதாகும். இப்போ இதில் எப்படி மனம் ஒன்றும்? அதனால தான் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேர மட்டில் முறைப்படி தியானிக்க முடியலையே. தன்னை மூடன்கிறார். என்னை அரை நிமிஷம் கூட ஒன்று நினைக்க முடியலையடா அப்படிங்கிறார் அருணகிரிநாத பெருமானே சொல்லும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ அந்த நினைவு ஒடுங்கணும் அப்படின்னா அது எப்படி ஒடுங்கும்? அதுக்கு என்ன வழி? சுலபமான வழி இருக்குது. சுலபமான வழின்னா இறைவனுக்கும் உங்களுக்கும் முதல்ல ஒரு உறவுகோலை நடுங்க. இறைவனை இறைவனாக பார்க்கும் வரையிலும் மனம் ஒடுங்காது. அப்போது அதனால சொல்கிறார், உறவுகோல் நற்று உணர்வெனும் கயிற்றால் முருகக்கடைய வந்து நிற்குமே. இப்போ சுவாமிக்கு நமக்கும் ஏதோ ஒரு உறவுகோல் வேண்டும். அம்மையாக, அப்பனாக, குழந்தையாக, காதலனாக, காதலியாக, நண்பனாக, இது ஒரு உறவுகோல். அந்த உறவுகோல் வரும் பொழுது தான் உங்கள் மனம் அவன்பால் லகிக்கும். நம்முடைய ஒரு அடியார் அப்படிதான் எல்லாம் இறைவனை சிவன் நாமாக்கள் சொல்லி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அடியார் நெற்றி நிறைய நீர் வந்தார். நேரு சிவனுக்கு முன்னாடி வந்தார். இவங்க பாடினதையோ இது பண்ணதையோ அச்சீவ் பண்ணவே இல்லை. வந்துட்டு நேர் சுவாமி நின்றார். நின்று தோளுடைய செவியன் விட ஏறி ஒரு தூ வெண்மதி சூரியன் பாடினார். பாட இவருக்கு என்ன நினைப்புனா, பாடினார், காடுடைய சுடலை பொடி ஊசி என் உள்ளங்கவர் கல்வன்னார். கண்ணீராக போகுது. பார்க்குறவங்கெல்லாம் எப்பேற்பட்ட பக்தன், எவ்வளோ கண்ணீர் போகுது பாருங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் இவருக்கு நினைப்பு எங்கே போச்சுன்னா, வெளியில் சைக்கிளை பூட்டாமல் வந்துட்டோம், செருப்பு வேறு வெளியில் கழட்டிட்டு வந்துட்டோம், எவனாவது எடுத்துகிட்டு போயிடுவான்னு நினச்சார். நினைப்பு அங்கே போச்சான். அப்புறம் மறுபடியும் பாடுறார், மறுபடியும் அதை ஸ்டக் ஆகுது. அப்போது சாமி சொன்னாரா, அட சைக்கிளையும் செருப்பையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பாட வந்தது பாடுன்னு. அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இப்போ உலகில் மேலே அந்த உணர்வும் உயிர்